ரிஷி சமீபத்துல பார்த்தேன்னா கோயம்புத்தூர் அண்ட் மதுரைக்கு மெட்ரோ ரயில் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றத வந்து தெரிவிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு நேத்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எகெயின் பிரைம் மினிஸ்டர் வந்து இதை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ இதை ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணங்கள் என்ன? லுக், ஃபர்ஸ்ட் விஷயம், மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் பொறுத்தவரை பார்த்தா இனிஷியல் வந்து பெரிய பெரிய சிட்டிஸ்ல தான் கொண்டு வந்தாங்க. கொல்கட்டா, தென் டெல்லி, மும்பை, இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ்ல தான் இந்த மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய சிட்டிஸ் எல்லாமே வந்து டயர் ஒன்னு சொல்லுவாங்க, டயர் ஒன் சிட்டிஸ். ஸோ இதுல வந்து பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், கன்ஜஸ்டட் ரோடுவேஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஜஸ்டட் ரோடுவேஸ் இருக்கிறதுனால மெட்ரோ ரயில் கண்டிப்பா தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ மெட்ரோ ரயில வந்து மக்கள் யூஸ் பண்ண தொடங்கினாங்க இந்த பஸ்ஸை விட்டுட்டு. ஏன்னா ரொம்ப கன்ஜெஷனா இருந்துச்சு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல மெட்ரோ ரயில வந்து யூஸ் பண்ண தொடங்கினாங்க மக்கள். யூஸ் பண்றதுனாலதான் மெட்ரோ ரயில் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ அது ஹைலி இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு லாபம் வர தொடங்குச்சு. ஸோ இதனாலதான் டயர் ஒன் சிட்டிஸ்ல வந்து மெட்ரோ ரயில் அதிகமா கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டயர் டூ சிட்டிஸ், அதாவது கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சிட்டிஸ், இப்ப டெவலப் ஆகக்கூடிய சிட்டிஸ், அது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த சிட்டிஸ்ல எல்லாமே வந்து இந்த மெட்ரோ ரயில் கொண்டு வரணுங்கிறத வந்து கேட்க தொடங்கினாங்க. ஸோ கேட்க தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து இல்ல எல்லா சிட்டிஸும் கொண்டு வர முடியாது, இது வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இதுல மத்திய அரசாங்கத்துக்கு எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு மெட்ரோ பாலிசி 2017 கொண்டு வந்தாங்க. இந்த 2017 மெட்ரோ பாலிசி பிரகாரம் சில விஷயத்த வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, டெக்னிக்கல் விஷயங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி மெட்ரோ ரயில் கொண்டு வர முடியும். அண்ட் மெட்ரோ ரயில் கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட 14% ப்ராஃபிட் ஆகுது கண்டிப்பா கிடைக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது ப்ராஃபிட் வேணும் இல்லையா, ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கணும். அண்ட் அதே மாதிரி 2011 பாப்புலேஷன் பிரகாரம் 2 மில்லியன் பாப்புலேஷன் கண்டிப்பா இருக்கணும். டெக்னிக்கலி வந்து பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வையபிளா இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து 2017 மெட்ரோ பாலிசில கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல டெக்னிக்கலி வந்து கோயம்புத்தூர் மதுரையில வந்து பஸ்ஸை விட்டுட்டு இந்த பஸ்ஸை விட்டுட்டு மெட்ரோ ரயில பயன்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. அதாவது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பஸ்லயே வந்து அழகா தான் போறாங்க, பஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸோட ஸ்பீடை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஸோ மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாலும் அந்த மெட்ரோ ரயிலை வந்து மக்கள் அதிகமா பயன்படுத்த மாட்டாங்கங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதே மாதிரி அந்த ரோடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரோவா இருக்கு. அந்த ரோட்ல வந்து நம்ம மெட்ரோ ரயில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா நிறைய இடத்துல வந்து நிறைய டிஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஸ் வந்து கன்ஜெஷன் கம்மியா தான் இருக்கு. இந்த கோயம்புத்தூர் மதுரைலாம் வந்து சென்னை கம்பேர் பண்ணும்போது பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது கன்ஜெஷன் கம்மியா தான் இருக்கு. அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. டிஸ்டன்ஸ் சொல்லும் போது ஒரு 34-35 கிலோமீட்டர் தான் அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ். அதுல ட்ரிப்புன்னு சொல்றாங்க. ட்ரிப்புன்னு சொல்லும்போது ஒரு ஸ்டாப்ல இன்னொரு ஸ்டாப்பும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இன்னொரு ஸ்டாப்பும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டாப்ல இருந்து இன்னொரு ஸ்டாப்புக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸே வந்து ஈஸியா தான் இருக்குங்கிறதுனால டெக்னிக்கலி வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்மளால பண்ண முடியாதுங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நான் பெர்ஃபெக்ட் தான் சொல்றேன். ஸோ எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமோ அந்த இடத்துல தான் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். எந்த இடத்துல மோனோ ரயில் கொண்டு வரணுமோ அந்த இடத்துல தான் மோனோ ரயில் கொண்டு வரணும். மெட்ரோ ரயில் இருந்தாலும் சரிதான். ஏன்னா ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்ததுக்கு பிறகு 50 to 100 இயர்ஸ் வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு பப்ளிக் ஆர் அதே மாதிரி ரோடு வேஸுக்கு டிஸ்டர்பன்ஸா மாறக்கூடாது. ஸோ இது வந்து இது டெக்னிக்கலி இதை பார்த்து தான் பண்ணுவாங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ நெட்வொர்க்ல வந்து ஒரு முக்கியமா நம்ம ப்ரௌடா கருத வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வேர்ல்டுலயே வந்து 3rd லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க் இருக்கிறது இந்தியாவில தான். அண்ட் அதுலயுமே பார்த்தோன்னா உனக்கு கொல்கட்டால அண்டர் வாட்டர் மெட்ரோ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு ப்ரௌட் மூமெண்ட். அதே மாதிரி கொச்சியில பார்த்தோன்னா இது வாட்டர் மெட்ரோ. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜ் ஃபண்டிங்ல பண்ண ஒரு விஷயம். நீ சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு வயபிள் ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தான் அதை இனிஷியேட் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் ஸோ இது காஸ்ட் இன்டென்சிவ் ப்ராஜெக்ட். ஸோ வந்து எப்படின்னா சாதாரணமா நம்ம ரோடு போடுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. நீ சொன்ன மாதிரி நிறைய பில்டிங்ஸை வந்து டெமாலிஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. அண்ட் கோயம்புத்தூரோட ஒரு அந்த டிபிஆர் இருக்குல்ல, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 34 கிலோமீட்டர் நெட்வொர்க்
அந்த என்டையர் சிட்டியே 34 கிலோமீட்டர் நெட்ஒர்க்ல கவர் பண்றாங்க. அண்ட் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 5.9 லேக் டெய்லி பேசஞ்சர்ஸ் ஃபுட்ஃபால் ஆகும் அப்படின்றது அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா ஓகே இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா சென்னையோட 2025 ஆகஸ்ட் மாசத்துல ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, சென்னையிலேயே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்ஃபால் ஆனது அந்த ஆகஸ்ட் 2025. அதுவுமே எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 4,06,66 ஃபுட்ஃபால்னா அந்த மெட்ரோ ரயில யூஸ் பண்ண பேசஞ்சர்ஸ். யூஸ் பண்ணின பேசஞ்சர்ஸ். ஓகே அண்ட் சென்னை மெட்ரோ ரயிலோட நெட்வொர்க் டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 55 கிலோமீட்டர். ஓகே அண்ட் பாப்புலேஷன் பார்த்தோன்னா இட்ஸ் வெரி ஹியூஜ் பாப்புலேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு சென்னையிலேயே சென்னை மாதிரியான ஒரு ஃபுல்லி டெவலப்டு சிட்டிலேயே அந்த பர் டே ஃபுட்ஃபால் பார்த்தீங்கன்னா 4 lakhs தான் இப்போ எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அந்த டிபிஆர்ல 5 lakhs ஆகும் அப்படின்றத ரொம்ப கான்பிடென்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிஜெக்ஷனுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. எஸ் பாலா, கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். அதே மாதிரி பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா காமிச்சிருக்காங்க. பாப்புலேஷன் அதிகமா காமிச்சதுனாலதான் இந்த மாதிரி நீ சொல்ற அந்த ஃபுட்ஃபால் இவ்வளவு பேசஞ்சர்ஸ் வந்து டிராவல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஏன் காமிக்கிறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது 14% லாபம் வேணும். 14% வந்து எக்கனாமிக்கலி ஒரு லாபம் வேணுங்கிறத வந்து இந்த பாலிசி மெட்ரோ பாலிசி 2017 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லாபம் வரணும்னா இவ்வளவு பேசஞ்சர்ஸ் அதை பயன்படுத்தணும், இவ்வளவு பேசஞ்சர்ஸ் அதை கண்டினியூஸா பயன்படுத்தணும். பஸ்ஸை விடவும் மெட்ரோ ரயிலுக்கு வந்து ஒரு ஒரு யூஸ்ஃபுல்னஸ் கொடுக்கணுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் பாப்புலேஷனை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தப்பான பாப்புலேஷனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா சென்சஸ் பிரகாரம் தான் அந்த பாப்புலேஷனை கன்சிடர் பண்ணுவாங்க மத்திய அரசாங்கம். ஸோ சென்சஸ் பிரகாரம் மெட்ராஸ்லையும் கோயம்புத்தூர்லையும் அப்ராக்சிமேட்லி 15 lakh பாப்புலேஷன் இருக்காங்க. 15 lakh பாப்புலேஷன் இருக்கும்போது மத்திய அரசாங்கம் கன்சிடர் பண்ணக்கூடிய பாப்புலேஷனை விடவும் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி சில ஃபால்ட்டியான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனாலதான் இந்த 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 ப்ராஜெக்ட் வந்து மத்திய அரசாங்கம் தற்போது இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல இது கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் கோயம்புத்தூர் எம்பி ஒருத்தர் என்ன வெங்கடேசன் அப்படின்ற எம்பி என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆக்ரா அப்புறம் வந்து குருகிராம், ஸோ இந்த மாதிரியான புவனேஸ்வர் இந்த மாதிரியான பிளேசஸ்ல நீங்க மெட்ரோ ரயில சாங்ஷன் பண்ணும்போது அங்கேயுமே அந்த பாப்புலேஷன் ஆனது மெட்ரோ ரயில் பாலிசியில மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த 2 மில்லியனுக்கும் கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ அப்ப அதை வந்து நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணீங்க, அந்த ப்ராஜெக்ட் நீங்க எப்படி வந்து கிராண்ட் கொடுத்தீங்க? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க எங்கேயும் வந்து அதே மாதிரி நீங்க கிராண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அண்ட் இதுல எனக்கு ஒரு 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 முரண்பட்ட கருத்து என்னன்னா, மெட்ரோ ரயில் அப்படின்றது உனக்கு வந்து டெய்லி இப்போ டெல்லி அண்ட் சென்னை மாதிரியான பிளேசஸ்ல உனக்கு வந்து ஒரு டெய்லி டிரான்ஸ்போர்ட் ரெக்குவயர்மெண்டா மக்கள் அதை யூஸ் பண்றாங்க. பட் இப்ப நான் சொல்ற மாதிரி இப்போ ஆக்ரா குருகிராம்ல எல்லாம் பார்த்தேன்னா மெட்ரோ அப்படின்றது இந்த டெய்லி பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டையும் தாண்டி ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கு. ஓகே, அப்போ வந்து உனக்கு சாதா ஒரு சும்மா நம்ம வேலை காரணமா இல்ல ஒரு ஜாப் ரிலேட்டடா நம்ம டிராவல் பண்றதை விட ஒரு 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 டூரிசம் ரிலேட்டடா பேசஞ்சர்ஸ வந்து மெட்ரோ அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த மாதிரியான ஆக்ரா மாதிரியான பிளேசஸ்ல. எஸ் பாலா, நான் ஆக்ரா போயிருக்கேன். அங்க போகும்போது நான் மெட்ரோ ரயில் யூஸ் பண்ணிருக்கேன். மெட்ரோ ரயில் வந்து பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கு ஆக்ரா போகும்போது 11:30 or 9:30 கரெக்டா ஞாபகம் எனக்கு. பட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஜெஷனா இருந்துச்சு. மெட்ரோ ரயில் வந்து கன்ஜெஷனா இருந்துச்சு. பட் அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பா பண்ணிருக்காங்க. அந்த ஒரு டிராவலிங் டைமும் பிளஸ் அதே மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொபிஸ்டிகேட்டா இருந்துச்சு அந்த ஆக்ரால. ஸோ ஆக்ரால வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி டூரிசம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். டூரிசம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இங்க கோயம்புத்தூர் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தற்போது வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிட்டிஸ். இந்த சிட்டிஸ்ல வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல கொண்டு வரலாம். ஸோ தற்போது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மெட்ரோ பாலிசி 2017 பிரகாரம் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதை பொலிட்டிக்கலி கன்வெர்ட் பண்ணக்கூடாதுதான் என்னோட ஒரு நினைப்பு. அதை பொலிட்டிக்கலி டைவர்ட் பண்ணி பொலிட்டிக்கலி எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டு பண்ணக்கூடாதுதான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, உனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற இப்போ இந்த சிட்டிஸ் லைக் ஆக்ரா, இப்போ புவனேஸ்வர், குருகிராம், ஈவன் பெங்களூர், இங்க உனக்கு ரோட்வேஸ் நீ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா ஈவன் சென்னையை விட பல மடங்கு டிராபிக்ஸ் அதிகமான ஒரு பிளேஸ். இப்ப பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா
நீ 10-15 நிமிஷத்துல போக வேண்டிய ஒரு பிளேஸ் குறையாம நீ உனக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீ கிராஸ் பண்ண. அதனாலதான் பெங்களூர்ல வந்து மெட்ரோ கொண்டு வந்திருக்காங்க. அதான் மெயின் ரீசன். சோ அந்த ரோடு டிராபிக் கன்ஜெஷனை வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணலாம், அதுக்கு அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற விதத்துலதான் உனக்கு அங்கெல்லாம் மெட்ரோவோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. வேற இப்ப நீ மதுரை கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா உனக்கு ரோட்வேஸே வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருக்கு. லைக் அவ்வளவு வந்து இப்ப நம்ம பெங்களூர் சென்னை மாதிரியான ஒரு டிராபிக் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல இருக்குமா அப்படின்றது வந்து சந்தேகம். இப்ப நம்ம கோயம்புத்தூரோட நம்ம மதுரையை நம்ம ஃப்ரீக்வெண்டா நம்ம கிராஸ் பண்றோம். பட் மதுரை சிட்டிக்குள்ள வந்து இட்ஸ் லிமிடெட் மூவிங் கைண்ட் ஆஃப் ஒரு டிராபிக் தான். உனக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே வந்து பெரிய கன்ஜெஷன்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பட் ரொட்டீனா சில டைம்ல கூட்டமா இருக்கும். எஸ், கரெக்ட். பெங்களூர் மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. பெங்களூர் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நீ சொன்ன மாதிரி 1 hour 2 hourலாம் எடுக்கும் இல்லையா? ரோட்ல இருந்து சின்ன ஒரு மூவ்மெண்ட் பண்றதுக்கே டைம் எடுக்கும். இதுல இன்னொரு விஷயம் நம்ம இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கூடியது என்னன்னு பார்த்தோன்னா ஃபண்டிங். இந்த ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த மெட்ரோ பாலிசி 2017 என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் PPP இந்த மாடல்ல தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணுங்கிறது சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன ப்ராஜெக்ட். ஸோ பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், அதாவது இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரும்போது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், அதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி ஒண்ணு கொண்டு வருவாங்க. அந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் ஆட்களும் ஃபண்டிங் பண்ணணும். ஃபண்டிங் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நடத்துவாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே இந்த ஃபண்டிங் பண்ணாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20% 30% தான் இந்த ஃபண்டிங் பண்ணுவாங்க. பிரைவேட் ஆட்கள் கொஞ்சம் ஃபண்டிங் பண்ணுவாங்க, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில எல்லாருமே இதுல இன்வால்வ் இருக்காங்க. பட் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது யாரு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அண்ட் ஹவுசிங் அஃபேர்ஸ். இவங்க தான் இதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த அர்பன் அஃபேர்ஸ் தான் இதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் ஃபண்டிங் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். ஸோ ஃபண்டிங் பண்ணும்போதே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயத்துக்கு வந்து ஃபண்டிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸி கிடையாது. ஏன்னா மதுரை வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அந்த மதுரையை வந்து ரோடுவேஸை இம்ப்ரூவ் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து இந்த டிராபிக் எல்லாம் கம்மியாகும். மதுரை மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கேவலமா இருக்கு இல்லையா? எஸ்பெஷலி ஸ்டேட் ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீ பார்க்கும்போது தெரியும், ஈஸியா வந்து போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கு. அதை கரெக்டா நல்லா ஆக்குனாலே வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ஈஸியா டிராவல் பண்ண முடியுங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தப்பான வழியில ஃபண்டிங் பண்றதை விடவும் கரெக்டா அந்த ரோடுவேஸை கரெக்டா ஆக்குனாலே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஈஸியா டிராவல் பண்ண முடியுங்கிறதா என்னுடைய ஒரு கன்சிடரேஷன். ஆமா, நீ சொன்ன மாதிரி உனக்கு கோயம்புத்தூர் மதுரையில கோயம்புத்தூர் மதுரை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல அநேகமான பிளேசஸ்ல வந்து ரோடோட நிலைமை வந்து ரொம்ப இப்போ ஸ்டேட் ஹைவேஸ் வந்து ரொம்ப புவரா தான் இருக்கு குவாலிட்டி. அண்ட் அதே மாதிரி இதை இம்ப்ரவைஸ் பண்ணாலே போதும். இதை இம்ப்ரவைஸ் பண்ணி இப்போ ரொம்ப கண்டிஷனா இருக்கிற இடத்துல ஓவர் பிரிட்ஜ் போடுறது, கனெக்டிங் பிரிட்ஜ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டேக் ஓவர் பண்ணாலே ஓரளவுக்கு இங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து மொபிலிட்டியை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அண்ட் இதுல இன்னொரு விஷயம் நான் பயன் பண்றேன். இப்ப சமீபத்துல திரு கார்த்திக் ப. சிதம்பரம் அவர்கள், அவர்களோட பையன், அவர் ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல அவரு காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர்கிட்ட ஒரு கொஸ்டின், இப்போ இந்த ரிஜெக்ஷன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 10 days இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த போட்காஸ்ட். அதுல அவர்கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. எப்படின்னா, சென்னை தவிர்த்து தமிழ்நாட்டுல மத்த ஸ்டேட்ல, மத்த டிஸ்ட்ரிக்ட்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இங்க வந்து மெட்ரோ ரயிலோட அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பட் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு அந்த இடத்துல? ஆக்சுவலி சென்னை பாப்புலேஷனுக்கு மெட்ரோ ரயில் ஓகே, பட் சென்னை தாண்டி இப்போ இந்த மாதிரியான மதுரை, கோயம்புத்தூர் மாதிரியான பிளேசஸ்ல பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலுக்கான தேவை அப்படின்றது கண்டிப்பா கிடையாது. நீங்க ரோட்வேஸை இம்ப்ரூவ் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஆணித்தரமா இதுல சொல்லியிருந்தாரு. மேபி அது வந்து தேவையில்லாம இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் ஆக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே. கண்டிப்பா தேவையில்லாம பாலிடிக்ஸ் ஆக்குறாங்க. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஃபியூச்சரிஸ்டிக் கிடையாது. ஃபியூச்சர்ல வந்து மேபி மெட்ரோ ரயில் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா அர்பனோட பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு தான் இருக்கு. அர்பன் பாப்புலேஷன் எப்பவுமே குறையாது இல்லையா? அர்பன் பாப்புலேஷன் வந்து மல்டிப்ளை ஆகுது, ஒரு ஜியோமெட்ரிக் லெவல்ல வந்து மல்டிப்ளை ஆகக்கூடிய பாப்புலேஷன்ல வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா மெட்ரோ தேவைப்படலாம். ஸோ தேவையே படாதுன்னு சொல்ல முடியாது. இந்த டயர் 2 சிட்டிஸ் எல்லாமே வந்து மேபி நெக்ஸ்ட்
வித்தின் 20 இயர்ஸ்ல வந்து டயர் 1 மாறதுக்கான சான்ஸ் இருக்கு, ஒரு மெட்ரோபாலிட்டன் ஆர் காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தேவைப்பட்டால், அதாவது ரோடுவேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டா இருக்கு, மக்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் தேவைப்படுது, அதாவது இன்னொரு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுதுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி மெட்ரோ ரயில் கொண்டு வரலாம். ஸோ அந்த டைம் வரைக்கும் தற்போது இது வயபிள் கிடையாதுங்கிறது வந்து மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. பட் ஃபியூச்சரிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது மேபி கொண்டு வரலாம். ஸோ அதான் வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பாலா, நல்ல ஒரு டிஸ்கஷன். இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இதை பொலிட்டிக்கலைஸ் ஆகக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும் போது அந்த ப்ராஜெக்ட் வந்து டெக்னிக்கலி பாசிபிள் கிடையாதுங்கிறது அதோட மீனிங். ஸோ டெக்னிக்கல் விஷயத்துல பொலிட்டிக்கலைஸ் பண்ணக்கூடாது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.